வெல்கம் டு எல்ஜி ரெசிபி. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டிஷ் வந்து கட்லெட் பண்ண போகிறோம். ஸோ கட்லெட்டுக்கு தேவையான என்ன பொருள்னு பார்க்கலாம் வாங்க. மூணு பெரிய உருளைக்கிழங்கு, தேவையான அளவுக்கு உப்பு, மிளகாய்த்தூள், ஆனியன், சிக்கன் தூள், கரம் மசாலா, மல்லி, ஸோ கொஞ்சம் தேவையான பிரெட் கிராம்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம உருளைக்கிழங்கை வேக வச்சுக்கலாம். மைக்ரோவேவ்ல 8 மினிட்ஸ் நம்ம உருளைக்கிழங்கை வேக வச்சுக்கலாம். இந்த பவுலில் தேவையான அளவுக்கு ஆயில், வெட்டி வச்ச வெங்காயம், வெட்டி வச்ச மல்லி, சில்லி பவுடர், சிக்கன் பவுடர், கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ எல்லாத்தையும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணதும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் மைக்ரோவேவ்ல மிக்ஸ் பண்ணது எல்லாத்தையும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ குக் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் வேக வச்சுருந்த உருளைக்கிழங்கை போட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் மைக்ரோவேவ்ல லைட்டாக குக் பண்ணிக்கலாம். ஸோ குக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். உருட்டி வச்சதுக்கப்புறம் பிரெட் கிராம்ஸில் டிப் பண்ணி கட்லெட் ஷேப்புக்கு நம்ம ஷேப் பண்ணி வச்சுக்கலாம். மைக்ரோவேவ்ல கிரில் ஸ்டாண்டில் ஹை ரேக்கில் வச்சுட்டு ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் வச்சுக்கலாம். கிரில் மோடில் 10 மினிட்ஸ் வச்சுக்கலாம். 10 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பி ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு கட்லெட் ரெடி ஆகிடும். ஸோ டேஸ்டியான கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. 88% லெஸ் ஆயில். ஸோ நம்ம ஆயிலே யூஸ் பண்ணாமல் நம்ம பண்ண கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ.